இது ரொம்ப ஆச்சரியம். அதாவது தமிழகத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்குறாங்க. என்ன அனுமதி கேட்குறாங்கன்னா, தேசிய கொடியை வாகனத்தில் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் 13, 14, 15 ஆகஸ்ட் மாதத்தில் எல்லோருடைய வீட்டிலும் தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுங்க அப்படிங்கிற ஒரு அன்பு நம்மகிட்ட ஒரு அன்பாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. கடந்த 2-3 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு சோஷியல் மூமெண்ட்டாக மாறியிருக்கு. இன்றைக்கி தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும். எல்லா மக்களுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாருமே பேப்பர் டிவி பார்க்குறது இல்லை. நான் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு பைக் ராலியில் தேசிய கொடியோடு போகும் பொழுது மக்கள் கேட்பாங்க, எதுக்கு தேசிய கொடியோடு போகிறாங்க, ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி பிரதமர் சொல்லியிருக்காங்களா? அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் இந்தியா முழுவதும் நடக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கண்ணா, இந்தியா முழுவதும் நடக்குது. ஆனால் இங்கே அவங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனையே. திமுக காரங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை. இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை, கட்சி பேரணியே இல்லை. தன்னார அமைப்புகள் எல்லோரும் வர்றாங்க. வண்டி இருக்கும், தேசிய கொடி இருக்கும், தேசிய கொடி பேரணி. மக்களுக்கு இதன் மூலமாக அவேர்னஸை உருவாக்கணும். எல்லா வீட்லேயும் தேசிய கொடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பதை எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள். இன்றைக்கி வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவங்களுடைய கோபத்தை காட்டுறாங்க. இது நார்மலாக பார்த்தா அரசு பண்ணணும், இது முதலமைச்சர் பண்ணணும். முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞரணியை கூப்பிட்டு, திமுக இளைஞரணியை கூப்பிட்டு எல்லாம் தேசிய கொடி பேரணி நடத்துங்கன்னு சொல்ல வேண்டியவர் யார்? முதலமைச்சர். ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இல்லை தனியாக என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில்? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக. அது முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்கிறோம் தனி மனிதர்களாக. இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு எப்பவுமே காட்டுறாங்க. ஆனால் இந்த முறை பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்குது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வாகன பேரணி அனுமதி மறுங்க, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுங்க. தேசிய கொடியை ஒருத்தர் கொண்டு போகிறனால என்ன லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது? அது எப்படி அனுமதி கிடைக்க கேட்குறாங்க? நீங்கள் சொல்கிற இடத்துல, நீங்கள் சொல்கிற நேரத்தில், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி வாகன பேரணி போகணும்னு கோயம்புத்தூர்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்வது?